Welcome back to our channel Chillin ஒரு Talk. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெயில் காலம் வந்துச்சு. இனிமே நம்ம வெயில்ல போயிட்டு வந்தாலே நம்ம ஸ்கின் ரொம்ப கருத்து போய்டும். டல்லா, டயர்டா ஒரு ஃப்ரெஷ் லுக்கே இருக்காது. அதே மாதிரி அப்பாடா அப்படினு ஒரு சம்மர் பிளான் பண்ணி தீம் பார்க் போயிட்டு வந்தோம்னா ஜாலியா போயிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் பார்த்தா ஃபேஸ்ல ஏதோ ஒரு Black கலர்ல பேக் போட்ட மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கருத்து போயிடும். இத அப்படியே விட்டுட்டா சன்டான்ல வர கருப்பு வந்து சம்மர் டைம் முடியற வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி தீம் பார்க் போயிட்டு வர Black வந்து ஒரு 10 to 15 டேஸ் இருக்கும். ஆனா இத நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணி ஒரே நாள்ல ரிமூவ் பண்ணினா நம்ம பழைய ஸ்கின் கொண்டு வந்துடலாம். இருந்தாலும் நம்ம அகைன் வெயில்ல போகும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெயில்ல எம்டி ஸ்கின்னோட வெளியில போகாதீங்க. சன்ஸ்கிரீன் லோஷன் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்க. 3 hours 6 ஹவர்ஸ்னு தாங்குற மாதிரி சன்ஸ்கிரீன் லோஷன் இருக்கு. உங்களுக்கு எது ஓகேவோ அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இல்ல நான் ஆபீஸ் போற மாதிரிக்கு தான் நான் வெயில்ல டிராவல் பண்ணுவேன் அப்படிங்கறவங்க டே கிரீம் இல்லனா மாய்ஸ்சரைசர் கிரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. எம்டி ஸ்கின்னோட மட்டும் வெளியில போகாதீங்க. அது மாதிரி ஃபேஸை கவர் பண்ணிட்டு ஹெல்மெட் ஒரு காட்டன் கிளாத் வச்சு ஃபேஸை கவர் பண்ணிட்டு அது மேல ஹெல்மெட் போட்டு அப்படி போங்க. உங்க ஸ்கின்னை மட்டும் வெயில்ல காட்டாதீங்க. அப்ப ஸ்கின் ரொம்ப கருத்து டல்லா தான் போயிருக்கும். இப்போ நம்ம பேக் எப்படி பண்ணலாம், இவ்வளவு ஈஸியா ஒரே நாள்ல ரிமூவ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட எப்போதும் கேட்குறது தான், இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு டான்னு ரீச் ஆகும். சன்டானையும் மேலே இருக்க அந்த பிளாக்கையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ரெண்டு தான். என்னென்னா ஆலிவ் ஆயில், லெமன். ஆலிவ் ஆயில் ரொம்ப பியூராக உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையே யூஸ் பண்ணுங்க. இல்லை யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நிறைய பேரை கேட்டு ரொம்ப பியூரானதாக வாங்கி நீங்கள் எப்போதுமே ஒரு ஆலிவ் ஆயில் பாட்டில் வீட்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது உங்கள் ஸ்கின்னுக்கு எப்போதுமே அது நல்லா யூஸ் ஆகும். இப்போ நம்ம இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை கிளென்சர் போட்டோ இல்லைனா ஒரு ஸ்க்ரப்பு போட்டோ வாஷ் பண்ண போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நார்மலாக என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவீங்களோ அதையே போட்டுக்கோங்க. கிளென்சர் வச்சுருந்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. வெயில் காலத்துக்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதையே போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம இதை போடணும். ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிட்டு அதை இங்கே இப்படி வச்சு நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். சர்க்குலர் மேலே ஏற்றி ரொட்டேஷனில் அந்த மாதிரி நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க ஒரு 5 minutes. நம்ம எந்த அளவுக்கு ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுமோ அதே அளவுக்கு லெமனும் எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரியே ஆலிவ் ஆயில் எப்படி அப்ளை பண்ணுமோ அதே மாதிரி லெமனையும் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுங்க. ஒரு 5 minutes மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 15 minutes அப்படியே விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம எப்போது யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு திரும்பவும் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம வெயிலில் போயிட்டு வந்தோடனே ஒரு தடவையும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் பண்ணிங்கன்னா ஒரே நாளில் உங்கள் ஸ்கின்னு பழையபடி ஆகிடும். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு டிப்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.